டேய் என்னடா இது? ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த விஷயத்த ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன். இவ என்னடா இப்படி முறுக்கிக்கிட்டு போறா? உங்களுக்கு யாருமா பணத்தை கொடுக்க சொன்னது? ஆண்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லி சரி பண்றேன்னு தானே சொன்னீங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பணம் வாங்க மாட்டாங்க ஆண்டி. அப்படியே இருந்தாலும் பப்ளிக்கா இந்த மாதிரி யாராவது பணம் கொடுப்பாங்களா? நீங்க பண்ணது பெரிய அஃபென்ஸ். இதுக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். என்னடா ரவி ஸ்ருதி இப்படி சொல்றா? ஆமாமா, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பணம் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். இப்ப அந்த லேடி இன்னும் அதிகமா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லடா, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். பாவம் அவன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுல்ல. அதுக்குதான் நான் இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி கோவப்பட்டு போவாங்கன்னு நினைக்கலடா. பணத்தை பார்த்த உடனே நம்ம பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆண்டி பணத்துக்காக அப்படி எல்லாரும் நம்ம பக்கம் வரமாட்டாங்க. இதனால இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ இப்படி தலையில கை வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த விஷயத்துல பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லி எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்க. நீ என்னடா அவங்கள பார்த்து பணம் கொடுக்க போயிருக்க? அதுக்கு பேர் பணம் கொடுக்கறது இல்லப்பா, லஞ்சம் கொடுக்கறது. அம்மாவெல்லாம் இந்தியன் தாத்தா கிட்ட தான் போட்டு கொடுக்கணும். டேய் ரவி, நீ எதுக்கடா இதெல்லாம் இங்க வந்து சொன்ன? நீங்க பண்ண வேலையை தானேமா சொன்னேன். அங்க என்ன பார்வை? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பண்ணுவியா? அம்மா காசு கொடுக்க ட்ரை பண்ணதால அவங்க இன்னும் கோவம் ஆயிட்டாங்கப்பா. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நானும் மீனாவும் வக்கீல் மேடம் பார்த்து இப்பதான்ப்பா பேசணும். அவங்க இந்த அசோசியேஷன் லேடி கிட்ட எங்களை பேசி எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்கப்பா. அவங்க இப்போ ரோஹிணிக்கு சப்போர்ட்டா இருந்தா இந்த டைவர்ஸ் கேஸ் முடிவுக்கே வராதுன்னு சொன்னாங்க மாமா. இப்போ அம்மா பண்ண வேலையில இப்போ அவங்க சொன்ன மாதிரி தானே ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? பார்லர் அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இவங்க பணம் கொடுத்து சரி கட்ட பார்க்குறாங்கன்னா அப்போ இவங்க மேலே தானே தப்பு இருக்குன்னு முடிவே பண்ணியிருப்பாங்கல்ல. இதுக்குத்தான் நான் சொன்ன பொறுமையாருன்னு. ஒரு தடவையாவது நான் சொன்னது கேட்கணும்னு உனக்கு தோணாதா? ஏண்டா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ அம்மா ஒன்றா தானே போவீங்க? ஏன் நீ அம்மா கூட போல? இல்லை, நீ வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு அம்மா தான் சொன்னாங்க. ஏண்டா அப்போ உனக்கு முன்னாடியே அம்மா பணம் கொடுக்க போறாங்கன்னு தெரியும்ல, வேணான்னு சொல்ல வேண்டியதானடா? டேய், அம்மா பேசுறதாண்டா போனாங்க, பணம் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலைப்பா, அம்மா மனோஜை கூப்பிட்டு போல. இவனும் போயிருந்தா அந்த லேடி கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏதோ அம்மா மட்டும் போனதுனால மிரட்டி மட்டும் விட்டுருக்காங்க. நான் மனோஜ் பிரச்சனையை முடிச்சு வச்சிடலான்னு தான் நான் இப்படி பண்ணினேன். அதுக்கு நேர்மையா எதா இருந்தாலும் பண்ணணும். இப்படி லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி தப்பு தானே? அதை நீ சொல்றியா? நீ பண்ணாத தப்ப நான் பண்ணிட்டேன். அத்தை, அவர் நியாயத்துக்காக தான் நின்னுருக்காரு. எங்கேயும் தப்பான விஷயத்துக்கு தொண போனதில்ல, தப்பும் பண்ணதில்ல. ஆரம்பத்திலிருந்து நீ பண்றதெல்லாம் பிரச்சனையில தான் முடியுது. நான் வேணா திரும்பவும் அந்த அம்மா கிட்ட பேசி. ஏமா உடைச்ச ஃபர்னிச்சர்லாம் பத்தாதா? திரும்ப நீங்க போய் பேசி அந்த அம்மாவை டென்ஷன் பண்ணீங்கன்னா அப்புறம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, பேசாம இருந்தாவே போதும்.